ஹாய் வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ப்ரான் ரைஸ் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் மறுபடியும் சாப்பிட தூண்டுற அளவுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி ரைஸ். இதை தண்ணி சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நம்ம இதை வேக வைக்கும்போது இந்த அரிசி நீள நீளமாக கிடைக்கும். இப்போ அரிசியை வேக வைக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க விட்டாச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலம், நட்சத்திர சோம்பு, அதோட ரம்பா இலை சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1 இல்லைன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதால அரிசி வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த அரிசி ஒரு 3/4 பதம் தான் வேகணும். அதாவது ஒரு 75லேருந்து 80% தான் வேகணும். அப்போ தான் அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். அரிசி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அது குழஞ்ச மாதிரி ஆகிடும், உதிரியாக கிடைக்காது. ஸோ ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கடைசியாக இதை ப்ரானோட சேர்த்து கொஞ்சம் வேக வைப்போம். அப்போ கரெக்டாக இருக்கும். இதை வடிகட்டியாச்சு, ஆற விட்டுலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெயில் ரம்பா இலை சேர்த்துருக்கேன், அதோட கறிவேப்பிலை. இப்போ 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்க்குறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் நடுவில் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டுக்கிறேன். இதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்க்கும்போது இந்த ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக ப்ரான் சேர்க்க வேண்டியது தான். நல்லா வாஷ் பண்ண ப்ரான் சேர்க்குறேன். இது சின்ன சைஸ் ப்ரான். இதையும் இந்த மசாலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊறும். ஸோ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே நம்ம வதக்கி விட்டோன்னா தண்ணி சேர்க்காமலே இது வெந்துடும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரான் கிட்டத்தட்ட 7-8 நிமிடங்களில் வெந்துடும். ஸோ நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டால் போதும். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்க்கணும். அதுக்காக மறுபடியும் நடுவில் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டுக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. நம்ம ஏற்கனவே ரைஸ் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுலாம். தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய ப்ரான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பேஸ் தயாராகியாச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்ச சாதத்தை இதுக்கு மேலே சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா விரித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு மறுபடியும் வேக விடுவோம். இப்போ கடைசியாக இதில் நான் வெங்காயத்தாள் கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தாளுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு வெங்காயத்தாள் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை சாதத்துக்கு மேலே தூவி விட்டுக்கிறேன். வெங்காயத்தாள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடலாம். இப்போ பக்குவமாக இதை கிளறி விட்டுக்கலாம். சாதம் உடையாத அளவுக்கு இதை கிளறி விடணும். ரொம்ப டேஸ்டியான 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் லஞ்ச் ரெசிபி. வேறு சைடிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை, ஆனியன் ரைத்தா மட்டுமே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.